அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பலத்த கிருபை இந்த ஓய்வு நாளின் காலை பொழுதிற்குள்ளாய் எங்களை அழைத்து வந்த தயவிற்காய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபையும் சமாதானமும் தங்கியிருந்து இந்த பரிசுத்த நாளை நாங்கள் உமக்கு ஏற்ற பரிசுத்தமாக ஆசரிக்க எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஏற்ற பாண்டங்களாக வணையும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு உடன் விசுவாச பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு பரிசுத்தமான ஓய்வு நாள். இந்த ஓய்வு நாளிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவரோடும் ஆண்டவருடைய அனுகூலம் தங்கி இருப்பதாக. இந்த நாளில் நாம் தேவ சமூகத்தில் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க இருக்கிறோம். பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டவர்களால் நிரப்பப்படும்? நாம் நம்பியிருக்கிற அந்த ஆனந்த பாக்கியத்திற்கு நாம் எந்த அளவு தேவ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜீவிதத்திலே நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்பது எல்லாம், ஆண்டவரே நாங்கள் பரலோகம் வர வேண்டும் என்பதுதான். இது எல்லாருடைய இருதயத்திலும் இருந்து வருகிற வார்த்தை. இந்த வார்த்தையின் பலத்திலே நாம் தேவ சமூகத்தில் இணைக்கப்படுகிற ஒரு அனுபவம் எப்படிப்பட்டவர்களாய் காணப்படுகிறது. அன்பு பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் நாம் சில அனுபவங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். என்ன அனுபவங்கள் என்றால், பரலோக ராஜ்யத்தின் மகிமை எப்படி இருக்கும் என்பதை நாம் யோசித்து பார்ப்போம். எபேசியரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 5வது வசனம். விபச்சாரக்காரனாயாவது, அசுத்தனாவது, விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. இங்கு பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டவர்களால் நிரப்பப்படுகிறது என்றால், யார் விபச்சாரம் செய்யாமல் இருக்கிறார்களோ, யார் அசுத்தமில்லாமல் இருக்கிறார்களோ, யார் விக்கிரகத்தை சேவிக்காமல் இருக்கிறார்களோ, யார் பொருளாசையை பின்பற்றாமல் இருக்கிறார்களோ, இவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு உரியவர்கள் என்று இந்த வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, இது எந்த அளவு நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனை சார்ந்து வாழ்கிற ஒரு அனுபவங்களை நாம் பெற்றிருக்கிறோம் என்றால், ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் அங்கு 16, 17, 18 வசனங்களை வாசிப்போம் என்றால், வேசியோடு இசைந்திருக்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி அற்றவன். அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவருடைய ராஜ்யத்திற்கு உகந்தவன். வேசித்தனத்திற்கு விலகியோடுங்கள். மனுஷர் செய்கிற எந்த பாவமும் சரீரத்திற்கு புறம்பாய் இருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்திற்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, வேசி மார்க்கத்திற்கு விலகி ஓட வேண்டும். ஏன் ஆண்டவர் வேசி மார்க்கத்திற்கு விலகி ஓட வேண்டும் என்று சொல்லுகிறார்?
அப்படி என்றால் விபச்சாரம் செய்தவர்கள் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க மாட்டார்களா என்றால் பிரவேசிக்க மாட்டார்கள். ஆனால் பிரவேசிப்பார்கள். எப்படி பிரவேசிக்க மாட்டார்கள் என்றால், ஆலோசனை பெற்றதற்கு பின்பும் இந்த வேசி மார்க்கத்திற்கு யார் தங்களை விளக்கவில்லையோ அவர்கள் பிரவேசிக்க மாட்டார்கள். வேசி மார்க்கம் என்று தெரிந்து தேவ ஆலோசனை, தேவ சட்டதிட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து மீண்டும் அந்த வேசி மார்க்கத்தில் தன்னை ஒப்புக் கொடுக்காமல் இருக்கிறவர்கள் மன்னிப்பு பெற்று இரக்கம் பெற்று தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன் ஆண்டவர் இந்த குணங்களை குறித்து நம்மிடத்தில் சொல்லுகிறார் என்றால், நாம் எல்லோரும் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம், நாம் பரிசுத்தர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பரிசுத்த மனிதர்களாகிய நாம் பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, சற்று யோசித்து பார்ப்போம். இங்கு கொலோசியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரீச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் தேவ கோபாக்கினைக்கு உட்படுவார்கள் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, சரீரத்தை கெடுக்கிற பாவ உணர்வுகள் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடாது என்று ஆண்டவர் விரும்புகிறார். மேலும் அவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், தன்னை சிருஷ்டித்தவருடைய ஜீவிதத்திற்கு நாம் சாட்சியாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும் என்று 1 கொலோசியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 24வது வசனம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷத்தை நான் வாசிக்கும்போது அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை 22வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது, நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலை பாதகரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், நாய்கள் என்றால் நாய்கள் பரலோகத்திற்கு வராது. நாய்களைப் போல குணங்களை உடையவர்கள். எவ்வளவு ஆலோசனை கேட்டும் நாய் தான் கக்கினதையை தின்னும் என்று சொன்னது போல அந்த குணங்களை உடையவர்கள் பரலோக ராஜ்யத்திற்கு வரமாட்டார்கள். யார் பில்லி சூனியம் செய்கிறார்களோ பார்க்கிறார்களோ அவர்கள் விபச்சாரக்காரரும் கொலை பாதகரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டவர்கள் உடையது? நாம் எல்லோரும் பரிசுத்தவான்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிற ஆண்டவர் நம்மை அந்த பரிசுத்தத்தில் பங்கு பெற்று தேவனுக்குரிய அனுபவத்தோடு நம்மை காக்க வேண்டும் என்று வருகிற அந்த விருப்பம் நம்மை மேன்மைப்படுத்த வேண்டும். அவர் தமக்காக அல்ல, நமக்காக வந்தவர். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்று லூக்கா 19:10 சொல்லுகிறது. எந்த பாவிகளை ரட்சிக்க வந்தார்? நியாயப்பிரமாணத்தை அறிந்து நியாயப்பிரமாணத்தை மீறி நடக்கிற பாவிகளை என்று சொல்லுகிறார். அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். நாமும் முற்காலத்தில்
அநேக இச்சைகளுக்கு உட்பட்டு நடந்தோம். ஆனால் அறிந்ததற்கு பின்பு நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். நாம் சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்ததற்கு பின்பு மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, எபிரேயர் 10:26 மேலும் அவர் சொல்லுகிறார், சங்கீதக்காரர் சொல்லும்போது, துணிகரமான பாவங்களுக்கு எங்களை விலக்கி காத்துக்கொள்ளும், அவைகள் எங்களை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும், அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்திற்கு நீங்களாய் இருப்பேன். 19வது சங்கீதம் 13வது வசனம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, ஆதியிலே இப்படிப்பட்ட அனுபவங்களை உடைய பிள்ளைகள் அநேகர் ஆண்டவரை அறிந்தவர்களாய் இருந்தார்கள். ஆனால் தங்கள் இச்சைகளின் பலவீனத்தை அவர்கள் விட்டு விலகாமல் அதே இச்சைகளின்படியே தங்களுடைய வாழ்க்கையை செய்து கொண்டிருந்ததை வேதம் நமக்கு எச்சரித்து காட்டுகிறது. அவர்களைப் போல நாமும் இல்லாதபடி தேவ சமூகத்தில் நாம் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த ராஜ்யத்தின் பலத்திலே நாம் சேர வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், லேவியராகமம் 20:26 நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் இருங்கள் என்று சொல்லுகிறார். நாம் பரிசுத்தவான்களாய் இருக்கிறோம், ஆனால் அவருக்கேற்ற பரிசுத்தவான்களாய் காணப்படுகிறோமா? எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, பரீட்சை எழுதுகிற தேர்வு எழுதுகிற மாணவன் மாணவி தான் கற்ற அந்த பாடம் முழுவதிலும் அந்த நிறையாண்டிலே தனக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த தேர்விலே வெற்றி பெற வேண்டும் என்று எவ்வளவு அக்கறையோடு படிப்பதை நாம் பார்க்கிறோம். மாநில அளவில் முதல் மாணவன் முதல் மாணவி, மாவட்ட அளவில் முதல் மாணவன் முதல் மாணவி, பள்ளியில் முதல் மாணவன் முதல் மாணவி என்று சொல்லுகிற ஆசீர்வாதங்களை அந்த பிள்ளைகள் பெறும்போது அந்த பிள்ளைகளுடைய திட்டம் மன நிறைவு பூரணப்பட்டு இருக்கிறது. அதை போல கிறிஸ்துவை அண்டி ஜீவிக்கிற, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாம் இந்த பலவீனங்களுக்கு நம்மை விட்டு விலகி நாம் மாமிச இச்சைகளை உண்டு பண்ணுகிற சரீரத்தின் அவயவங்களில் நாம் இருந்து மீட்டுக்கொள்ளப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கிறிஸ்துவை உடையவர்கள் தங்கள் மாம்சத்தின் ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்திருக்கிறார்களே என்று கலாத்தியர் 5:24 சொல்லுகிறது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நீங்கள் சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திற்கு உகந்தவர்கள் அல்ல என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, நாம் தேவ சமூகத்தில் நம்ம எப்படி ஆண்டவருக்கு உகந்த ஒரு அனுபவத்தை நாம் காண்பித்து கொண்டு இருக்கிறோம். பரலோக ராஜ்யம் இப்படிப்பட்டவர்களை சுதந்திரித்து கொள்ளக்கூடிய ஒரு ராஜ்யமாக இருக்கிறது. அந்த ராஜ்யத்திலே நாம் சேர வேண்டுமென்றால் ஆண்டவர் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் என் கற்பனைகளை கைக்கொள். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் எப்படி நடந்தார்? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு நடந்தது போல. யோவான் 15:10 சொல்லுகிறார், நீங்களும் என்னுடைய கற்பனைகளை கை கொண்டு நடவுங்கள். நீங்களும் நானும் தேவ நாமத்தில் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். 1 தெசலோனிக்கேயர் 5:24 சொல்லுகிறார். ஆண்டவருடைய சொல்லுக்கு எதிரடையாக செயல்படுகிற எவர்கள் மீதும் தேவன் தன்னுடைய கோபக்கனலை காண்பிப்பார். ஆலோசனை சொல்லுவார், அறிவுரை சொல்லுவார், நல்வழியில் நடக்க வேண்டும் என்று புத்தி சொல்லுவார். இவைகளையெல்லாம் கேட்டு மீறி நடப்போம் என்றால் நமக்கு அவருடைய கோபம் கண்டிப்பாக நம் மீது பாயும் என்பதை நாம் ஒரு நாளும் மறக்கக்கூடாது. அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் எந்த சூழ்நிலையிலும் நம்மோடு இணைந்திருக்கிற சக ஜனங்களுக்குள்ளாக நாம் நம்முடைய அன்பை காண்பிக்கவில்லை என்றால், நம்முடைய தேவ மகிமையை காண்பிக்கவில்லை என்றால், நாம் தேவனிடத்தில் எப்படி சேருவோம்?
1 யோவான் 4வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது, நீ கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாவிட்டால் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவாய்? அன்பு பிள்ளைகளே, நாம் நோக்கி இருக்கிற அந்த ஆனந்த பாக்கியம் பரலோகத்தில் தேவனோடு சஞ்சாரம் செய்வது. ஆனால் அந்த தேவனோடு சஞ்சாரம் செய்கிற அந்த அனுபவத்தை நாம் எப்படி பார்க்கிறோம் என்பதுதான் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட காலத்தின் முக்கியத்துவம். தேவனோடு நெருங்கி ஜீவிக்க வேண்டும் என்று விரும்புகிற விருப்பம் நம் அனைவருக்குள்ளும் இருக்கும்போது, நாம் அந்த விருப்பத்திற்கு மாறாக நம்முடைய செய்கை காணப்படும் என்றால், நாம் விரும்புகிற அந்த ராஜ்யத்தில் நம்மால் செல்ல முடியுமா என்பதை யோசித்து பார்ப்போம். பேசுகிறவர் ஆண்டவர், நடப்பிக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர், தீர்ப்பு கொடுக்கிறவர் நம்மை உண்டாக்கின நம்மை சிருஷ்டித்த தேவன். இந்த மூன்றுமே அவருடைய கையில் இருக்கிறது. ஆலோசனை சொல்லுகிறார், ஆலோசனைப்படி நடக்க வேண்டும் என்று நம்மை பரிசுத்த ஆவியானவர் கொண்டு வழி நடத்துகிறார். கடைசியில் நல்ல ஒரு முடிவை நமக்கு கொடுக்க இருக்கிறார். இந்த மூன்றையும் செய்கிற ஒரே கர்த்தருக்கு நாம் சாட்சியாக வாழ நாம் என்ன செய்ய வேண்டும்? உலக இச்சைகளிலிருந்து நம்மை தப்புவித்துக் கொள்வதற்கு, உலக பாரங்களிலிருந்து நம்மை தப்புவித்துக் கொள்வதற்கு இந்த நாளை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கட்டளையிட்டு இருக்கிறார். இந்த நாளில் இன்றைக்குரிய இந்த வார்த்தைகளை கேட்கிற நாம் அனைவருக்குள்ளும் தேவ கிருபையும் தேவ சமாதானமும் தங்கியிருந்து அதற்கேற்ற நல்ல ஈவுகளை நாம் பெற்று நம்முடைய வாழ்க்கை நோக்கமே நாம் தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும். பரலோகத்தில், பூலோகத்தில் அல்ல, பரலோகத்தில். அந்த சஞ்சரிப்பிலே ஆவியாளருடைய பங்கு எவ்வளவு அவசியம் என்பதை நாம் அறிந்து, அந்த சொல்லுக்கு கீழ்ப்படிந்து, தேவ திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து, தேவ வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நாம் தேவ சமூகத்தில் சேர்ந்து நம்மை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். ஜெபிப்போம். மகா உன்னதங்களில் வீட்டிலிருந்து மனுமக்களை கண்ணோக்கி பார்க்கிற அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்தின் பலத்தை கொண்டு நாங்கள் இந்த நாளில் உம்முடைய ராஜ்யத்திற்கு உகந்த பிள்ளைகளாக எங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னீரே, அந்த ராஜ்யத்திலே நாங்கள் வந்து உம்முடைய சமூகத்தில் வந்து சேர எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே மாற்ற வேண்டும் என்று உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். வந்திருக்கிற எங்களோடும் கேட்கப் போகிற பிள்ளைகளோடு உம்முடைய கிருபை இருந்து நல்ல நிலத்தில் விழுந்த வித்துக்களைப் போல இந்த செய்தி எங்களுக்குள் தங்கி இருக்க கர்த்தர் கிருபை செய்யும். நன்மை செய்கிறவர்களாய் ஆண்டவரே நாங்கள் சுற்றித் தெரிய, நீர் இந்த லோகத்தில் எப்படி நன்மை செய்கிறவரை சுற்றித் தெரிந்தீரோ அதை போல் நாங்களும் சுற்றித் தெரிய, நன்மையானவைகளை மட்டும் சிந்திக்க, செயல்பட, பேச, கேட்க எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அதற்கேற்ற பாண்டமாக எங்களை வணையும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளை, கேட்ட சத்திய வார்த்தைகள் நம்மை ஆவிக்குரிய விஷயத்தில் எப்படி வழி நடத்துகிறது என்பதை யோசித்து அதன்படி நாம் செயல்படுவோம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். இதை நீங்கள் உங்களுக்கு விரும்புகிற பிள்ளைகளுக்கு நீங்கள் பகிர்ந்து கொடுக்கும்படி உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஊழியத்தை நிறை செய்வோம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.